ரெண்டாவது கால்குலேஷன்லாம் தெளிவாக பாருங்கள், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நம்பரை. அதாவது இவங்க இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. அதே மாதிரி இங்கே ஏபிசி, அது மாதிரி இந்த இடத்துல வர்ற ஏபிசிலாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அங்கேயும் கூட ஏபிசி வைக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இவங்க ஏ போர்டு கணக்குப்படி பார்த்தோங்கன்னா 0 அல்லது 4, பி போர்டு 8 அல்லது 6, சி போர்டு 5 அல்லது 9. இன்றைக்கி அவங்க பி போர்டு 1ஆம் நம்பர் வச்சு பாஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு எந்த நம்பர், இந்த நம்பரில் எந்த நம்பர் வரும் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ஒரு நம்பர் இருக்குது, அது எந்த நம்பர் அப்படின்னு நம்ம தான் கால்குலேஷனில் எடுக்கணும். அடுத்து இந்த கால்குலேஷன் எளிமையாகிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 நம்பர் பிசி ஏபி அப்படி ஏதாவது கண்டுபிடிக்க முடிகிற மாதிரி வைக்கும். ஒரு சில நேரம் ஏபிசி கண்டுபிடிக்கிற மாதிரி வைப்பாங்க. ஆனால் கால்குலேஷன் எடுக்கணும், கரெக்டாக கண்டுபிடிக்கணும் நம்ம. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இங்கே ரிசல்ட் 755. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல 75ன்னு வச்சுருக்காங்க. அதாவது ஏபி வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த இடத்துல வைப்பாங்க. அது இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல 75 57ன்னு வைப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த நம்பர் தான் அப்படின்னு கால்குலேஷனில் எடுக்கணும் நம்ம. அதே மாதிரி 208 21ஆந்தேதிக்கு ரிசல்ட் 208 இங்கே எப்படி வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இங்கே 08 இருக்குது, இங்கே 80 இருக்குது. சரிங்களா? அப்போது 08ங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? பிசி எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீன் எடுங்க. 4 டிஜிட்டு. இந்த 4 டிஜிட்டில் 3 நம்பர் ஏபிசி. இந்த 4 நம்பருக்குள்ளே 3 நம்பரு கொண்டு வரணும். இப்போ ஏ 2, பி 6க்கு ஆப்போசிட் 0, சி இந்த 3 சைலண்ட்டு, இந்த 8 பாஸ். 208 21ஆந்தேதிக்கு அவங்க அப்படி தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி இவங்க எப்படி வச்சுருந்தாங்க பாருங்கள். இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுட்டாங்க 617. பெரும்பாலும் 617 ஸ்ட்ரெயிட்டாக வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி 617 அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டாங்க. வேறு எங்கேயும் கால்குலேஷனில் எடுக்கிற மாதிரி 437. சரிங்களா? அந்த சின்ன கால்குலேஷன் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு போர்டு கன்ஃபார்ம் பண்ணாலே போதும்ல, நம்ம கால்குலேஷன் எடுக்க முடியும்ல. இங்கே பாருங்கள், அதாவது நாளைக்கு தேதிக்கு 23ஆந்தேதிக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர். இப்போ நம்ம இந்த டிஜிட்டில் தான் எடுக்கணும். 4 நம்பரத்தில் எடுக்கணும். 4 நம்பரில் ஒரு நம்பர் டைரெக்டாக இருக்கும். அதாவது ஏபிசி அந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் டைரெக்டாக இருக்கும், ஏபிசி. ஏ அல்லது பி அல்லது சி. இப்போது இங்கே ஃபஸ்ட்டு 406ன்னு வச்சுக்கோங்க. 406. நமக்கு அங்கே கால்குலேஷன் என்ன வந்துச்சு? 50ங்கிற நம்பர் வந்துச்சு இல்லையா? 50க்கு அப்புறம் என்ன நம்பர்னு தெரியலை நமக்கு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே +1, அப்போ 5. பி போர்டு 0. சரிங்களா? 50. சி என்ன? சி இந்த ரெண்டையும் கூட்டி 6 + 3 9ன்னு வச்சுருக்கலாம். ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகும் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க இவங்க. இங்கே பி போர்டு 0 பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த கால்குலேஷனில் நம்ம எடுத்திருந்தோம்னா என்ன நம்பர் வருதுன்னா 509 வருது நாளைக்கு. அப்போ 509 வந்துச்சுன்னா ஃப்ரண்ட்லேயும் 5 வருது, 5509 வருது. 509 வருமா அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் எடுக்கணும். இவங்க 26 50 3 டிஜிட்டில் 89 089. சரிங்களா? 50 89. இந்த 8 சைலண்ட்னா 509 பாஸ்.
இவங்க கணக்கில் 9 வந்து சி போர்டில் உட்காருது. 509 509 உட்காருது. பார்க்கலாம், நாளைக்கு மேனுவலாக கொடுக்குறவங்க கால்குலேஷன் படி என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்துருவோம். தொடர்ந்து இணைந்திருந்தால் நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.